அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணவன் மனைவி உறவு. அப்படியென்றால் இஸ்லாம் அதனை சாதாரணமாக வாழ்க்கை ஒப்பந்தமாக பார்க்கவில்லை. அல்லாஹு குர்ஆனில் கூறுகிறான், உங்களுக்குள் அமைதியை பெறுவதற்காக உங்களுக்கு துணையரை உருவாக்கி உங்களுக்கிடையில் அன்பையும் இரக்கத்தையும் வைத்தோம் என்று கூறுகிறான். அதாவது இந்த உறவின் அடிப்படை அமைதி, அன்பு, இரக்கம். இந்த உறவில் யார் சிறந்தவர் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களில் சிறந்தவர் தம் குடும்பத்தாரிடம் சிறந்தவராக இருப்பவர்தான். நான் என் குடும்பத்தாரிடம் உங்களில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வெளியில் நல்லவர்களாக இருப்பதை விட வீட்டுக்குள் எப்படி நடக்கிறோம் என்பதை தான் இஸ்லாம் பார்க்கிறது. உறவுகளில் குறைகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். அதற்காக வெறுப்பு கொள்ள சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மூமின் மற்றொரு மூமினை வெறுக்க வேண்டாம். ஒரு குறை இருந்தாலும் அவனிடம் ஒரு நல்ல குணம் இருக்கும் என்று கூறினார்கள். இறைவன் நம் அனைவருக்கும் கணவன் மனைவி உறவுகளிலும் மற்ற எல்லா குடும்பங்களிலும் உறவுகளிலும் அவர் விரும்பும் அன்பும் இரக்கமும் நிறைந்த உறவுகளை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.